சரிங்க. ஆனா இத பத்தி என் அம்மா கிட்ட போய் முதல்ல பேசுங்க. எனக்கு எல்லாமே என் அம்மா தான். என் அம்மா ஓகே சொன்னா போதும். அதனால நீங்க முதல்ல எங்க அம்மா கிட்ட பேசி ஓகே வாங்குங்க. சரி பேசுறேங்க. என்ன விஷயமாப்பா என்கிட்ட பேசணும்? ஆன்ட்டி, நான் உங்க பொண்ண காதலிக்கிறேன். எனக்கு உங்களோட பொண்ண கல்யாணம் பண்ணி கொடுக்குறீங்களா? இங்க பாரு தம்பி, நீங்க இந்த ஏரியாவிலேயே பெரிய கோடீஸ்வரங்க. நாங்க உங்க வீட்ல வாடகைக்கு இருக்கிறோம். என் பொண்ண நீனு கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னா உங்க வீட்ல ஒத்துக்குவாங்களா? ஆன்ட்டி, நீங்க அதை பத்தி பயப்படாதீங்க. நான் உங்க பொண்ணு பிடிச்சிருக்குன்னு சொன்னா எங்க வீட்ல எல்லாரும் ஓகே சொல்லிடுவாங்க. நீங்க தேவையில்லாம அதை பத்தி பயப்படாதீங்க. இந்த கல்யாணத்தை பத்தி நானும் உங்க பொண்ணும் ஆல்ரெடி பேசிட்டோம். அவங்க நீங்க என்ன சொன்னாலும் அதுக்கு ஓகேன்னு சொல்லிட்டாங்க. உங்களுக்கு இதுக்கு ஓகேன்னா நான் எங்க வீட்ல பேசிடுவேன் ஆன்ட்டி. அப்படியா? சரிப்பா. எனக்கு ஒரு 2 நாள் டைம் கொடுப்பா. நான் இத பத்தி கொஞ்சம் நல்லா யோசிக்கணும். ஆன்ட்டி, நீங்க நல்லா யோசிச்சு ஒரு நல்ல முடிவா சொல்லுங்க. உங்க முடிவுக்காக நான் காத்துக்கிட்டு இருப்பேன். என்னை ஏமாத்திராதீங்க. சரிப்பா, நான் சொல்றேன். இங்க பாருப்பா, ம். நான் நல்லா யோசிச்சு பார்த்துட்டேன். உனக்கும் என் பொண்ணுக்கும் கல்யாணம் பண்ணி வச்சா நல்லதா இருக்கும். ஆனா நாங்க ஒரு சின்ன ப்ராப்ளம்ல மாட்டிட்டு இருக்கோம். அப்படி என்ன ப்ராப்ளம்? நான் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஆள் கிட்ட 10 லட்சம் கடனை வாங்கியிருந்தேன். ம். அது இப்போ வட்டியோட சேர்த்து 15 லட்சம் ரூபாய் ஆயிடுச்சு. அவர் இப்போ உடனே மொத்த காசும் வேணும்னு டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காரு. எனக்கு கொஞ்சம் ஊர்ல இருந்து காசு வர வேண்டியிருக்கு. ஒரு 6 மாசம் டைம் கொடுங்கன்னு கேட்டு பார்த்தேன். ஆனா அவர் என்னமோ உடனே என் மொத்த காசையும் திருப்பி கொடு, இல்லைன்னா உன் பொண்ண எனக்கு கல்யாணம் பண்ணி வையின்னு சொல்லி ஃபோன் பண்ணி டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காரு. என்ன செய்யறதுன்னே எனக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்குது. உடனே 15 லட்சம் ரெடி பண்ணணும்னா என்னால் எப்படிப்பா ரெடி பண்ண முடியும்? அதனால தான் அவர் கேட்ட மாதிரி என் பொண்ணை கல்யாணம் பண்ணி வச்சிடலான்னு யோசிச்சுட்டு இருந்தேன். ஆனால் கரெக்டாக அந்த டைமில் தான் நீ வந்து என் பொண்ணை ரொம்ப பிடிச்சிருக்கு, கல்யாணம் பண்ணி வைங்கன்னு கேட்குற. உண்மையை சொல்லணும்னா எங்களுக்கும் உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு. உன்னை கல்யாணம் பண்ணிட்டா என் பொண்ணும் சந்தோஷமா இருப்பா. ஆனால் எனக்கு கடன் கொடுத்தவருக்கு என்ன பதில் சொல்றதுன்னு தான் எனக்கு புரியவே இல்லை. அதனால தான் நீ என்கிட்ட பேசும்போது எனக்கு ஒரு 2 நாள் டைம் கொடுன்னு உன்கிட்ட கேட்டேன். வெளியே எங்கேயாவது கடன் வாங்கியாவது அவரோட 15 லட்சத்தை கொடுத்துட்டு உனக்கே என் பொண்ணை கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு யோசிச்சுட்டு இருந்தேன். ஆனா என்ன பண்றது? நான் நினைச்ச மாதிரி எனக்கு பணம் கிடைக்கல. இப்போ என்ன பண்றதுன்னு எனக்கு புரியல. சரி ஆன்ட்டி, உங்க நிலைமை எனக்கு புரியுது. உங்க பொண்ணுக்காக இந்த பணம் மொத்தத்தையும் நானே கொடுக்குறேன். அந்த காசை நீங்க கடன் வாங்கினவங்க கிட்ட திருப்பி கொடுத்துருங்க. இங்க பாருப்பா, நீ மட்டும் அந்த 15 லட்சம் ரூபாயை கொடுத்தேன்னா நான் உடனே போய் அந்த ஆள் மூஞ்சில அந்த பணத்தை தூக்கி வீசிட்டு அதுக்கப்புறம் எந்த பயமும் இல்லாம உனக்கே என் பொண்ணை கல்யாணம் பண்ணி வச்சிருவேன். ஏன்னா உன்ன மாதிரி ஒரு மாப்பிள்ளை கிடைக்கிறதுக்கு நாங்க ரொம்ப புண்ணியம் பண்ணியிருக்கணும். தேங்க்ஸ் அத்தை. எனக்கு ஒரே ஒரு வாரம் மட்டும் டைம் கொடுங்க. அதுக்குள்ள நான் எப்படியாவது அந்த 15 லட்ச ரூபாவை ரெடி பண்ணி கொடுத்துட்றேன். சரிப்பா, அவர்கிட்ட சொல்லி பாப்போம். சரி ஆன்ட்டி. ம். ஆ, சரிங்க. எப்படியாவது உங்க பணத்தை நான் திருப்பி கொடுத்துடுறேங்க. ம்ஹும். இல்லைங்க, என் பொண்ணெல்லாம் உங்களுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்க முடியாதுங்க. உங்க பணம் இன்னும் 2 நாள்ல எப்படியாவது உங்க கைக்கு வந்துடும். இல்லைங்க, கண்டிப்பா என் பொண்ணை உங்களுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்க முடியாது. நான் எப்படியாவது உங்க மொத்த பணத்தையும் இன்னும் 2 நாள்ல கொடுத்துடுறேன். அதை வாங்கிட்டு தயவு செஞ்சு எங்களை விட்டுருங்க. என் பொண்ணுக்கு ஒரு நல்ல இடத்துல இருந்து வரன் வந்திருக்கு. எனக்கும் என் பொண்ணுக்கும் அந்த பையனை ரொம்ப பிடிச்சிருக்கு. அதனால இனிமேல் கல்யாண பேச்சை எடுக்காதீங்க. அ, அ, ஐயோ, அ, வாங்க மாப்பிள்ள. ம்ஹும். ஃபோன்ல யாருங்க அத்தை? அதான் நான் ஒருத்தர்கிட்ட கடன் வாங்கியிருந்தேன்ல மாப்பிள்ள, அவர் தான் கால் பண்ணியிருந்தாரு. ம்ஹும். அவர் பணத்தை 2 நாள்ல திருப்பி கொடுத்துடுறேன்னு சொல்லிட்டு இருந்தேன். அப்படியா? தேங்க்ஸ் அத்தை. சரி, உள்ள வாங்க மாப்பிள்ள, பேசலாம். ம். வாங்க உட்காருங்க மாப்பிள்ள. ம். அத்தை, ம். இதுல 15 லட்ச ரூபாய் பணம் இருக்கு. ம். உங்களுக்கு கடன் கொடுத்தவரை கூப்பிட்டு இந்த பணத்தை கொடுத்துருங்க. அப்படியா? ம்.
ஐயோ! ஆ? ஆ. ஆ, பணம் கரெக்ட்டா இருக்கு. ம். நான் இன்னிக்கே அவருக்கு பணத்த திருப்பி குடுத்துடுறேன். ம். ஸ்வேதா? ம். ஸ்வேதா! வரேம்மா. கூப்பிட்டியாம்மா? வாம்மா வந்து உட்காரு. ம். ஸ்வேதா, இந்த தம்பி நம்ம ஹவுஸ் ஓனரோட பையன். தெரியும்ல? ஆ, நல்லா தெரியுமா. இவருக்கு தான் உன்னை நான் கல்யாணம் பண்ணி கொடுக்கலான்னு நினைக்கிறேன். உனக்கு ஓகே தானே? அம்மா, நீங்க யார கல்யாணம் பண்ணிக்க சொன்னாலும் நான் கல்யாணம் பண்ணிப்பேம்மா. பாத்தீங்களா மாப்பிள்ள? ம். என் பொண்ணுக்கு என் மேல எவ்ளோ பாசம்னு. ம். என் வார்த்தைய என் பொண்ணு எப்பவும் மீறவே மாட்டா. அதனாலதான் அவங்கள பிடிச்சது அத்தை. நீங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணி சந்தோஷமா வாழறத என் கண்ணால பார்க்கணும். ம். ம். சீக்கிரமாவே ஒரு நல்ல முகூர்த்தமா பார்த்து நான் உங்க 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். உங்க அம்மா கிட்டயும் இதை பத்தி ஒரு வார்த்தை பேசி டேட் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இங்க பாருப்பா, என் பொண்ணு உண்மையிலேயே ரொம்ப நல்லவ. இன்னிலிருந்து என் பொண்ண நீ தான் பத்திரமா பாத்துக்கணும். நான் பாத்துக்கிறேன் அத்தை. நான் உடனே இதை பத்தி வீட்ல எல்லார்கிட்டயும் பேசி முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாவே எங்க 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வைக்க சொல்றேன். ஓகேவா? ம். என்ன இது? 2 நாளா பாக்குறேன் வீடு பூட்டியே இருக்கு. ம். சரி, அத்தைக்கு ஒரு தடவை ஃபோன் பண்ணி பார்க்கலாம். நீங்கள் டயல் செய்த எண் தற்சமயம் சுவிட்ச் ஆஃப் செய்யப்பட்டுள்ளது. தயவு செய்து பின்னர் முயற்சிக்கவும். ச்சே, எதுக்கு மொபைலை சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சிருக்காங்க? ம். 2 பேரும் எங்க போறோன்னு ஒரு வார்த்தை கூட சொல்லவே இல்லையே. ம். ஒருவேளை அந்த கடன்காரனுக்கு பணத்தை திருப்பி தர போயிருப்பாங்களா? அப்படி போயிருந்தாலும் கூட என்கிட்ட சொல்லியிருக்கலாம்ல. ம். என்ன இது? எதுக்கு என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லாம போனாங்க? ஏதோ சரியில்லையே. ம். ம். ஐயோ, இவங்க சொன்ன வார்த்தையை நம்பி 15 லட்சம் ரூபாய் கொடுத்துட்டேன். இப்ப அம்மா கேட்டாங்கன்னா பிரச்சனை ஆயிடுமே. ஐயோ, ஒருவேளை 2 பேரும் சேர்ந்து என்னை ஏமாத்திட்டாங்களோ? 2 பேரோட நம்பரும் சுவிட்ச் ஆஃப் ஆயிருக்கு. ச்சே. கல்யாணம் பண்ணி கொடுக்குறேன்னு ஆசையை காட்டி 15 லட்சம் ரூபாவை ஆட்டையை போட்டாங்களே.